பூசணிக்கா மண்டையா, பூசணிக்கா மண்டையா, பூசணிக்கா மண்டையா, எங்கடா போன? இங்க பாத்தியா, வீட கிளீன் பண்றதுக்காக நாங்க ஹவுஸ் கிளீனிங் வந்திருக்கோம். ஓ, அப்படின்னா அவர் வீட்டுக்குள்ள இல்லன்னு நினைக்கிறேன் மோட்டோ. நாம டாக்டர் ஜட்கா வீட்டுக்குள்ள இருந்து எல்லா வேலையும் ஆரம்பிக்கலாம். அவர் ஒரு டாக்டர்ங்கிறதுனால தூய்மையா இருந்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மோட்டோ. நல்ல ஐடியா. வா, கிச்சன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சேஃப்டி ஃபர்ஸ்ட். முதல்ல இந்த டிராயரை கிளீன் பண்ணுவோம். எந்த வேலையை செஞ்சாலும் அரையும் குறையுமா தான் செய்வேடா அரமண்டையா. ஓ சாரி சாரி பத்லோ, நீ என்ன பண்ற? நீ கீழே கிளீன் பண்ணு, நான் இதுக்கு மேல கிளீன் பண்றேன். ஆஹா, கர்ப்பா பூச்சி. என் மண்டையில பணையார மாட்டே. ஆஹா, எதையுமே கீழே போட்டு உடைக்காம உன்னால எந்த வேலையும் செய்ய முடியாதாடா வீங்கன வாயா. டேய் பத்லு, என் மேல அனாவசியமா கோவப்படாத. தப்புக்கு காரணம் நான் கிடையாது, அந்த கரப்பாம்பூச்சி தான் என்ன பயமுறுத்திருச்சு. உனக்கே தெரியல எனக்கு கரப்பாம்பூச்சினா பயம்னு. இனிமே நான் பொறுப்பா வேலையை பாக்குறேன். நீ போ. கிளம்புறேன்டா. எதுவா இருந்தாலும் கிளீனா செய்யணும்டா. பெரிய பருப்பு மாதிரி என்னைய திட்டிக்கிட்டு இருக்கான் சோம்பேறி. திட்டாத அளவுக்கு வாயை மூட்டு வேலையை பாடுறா. பொட்டி ஆடுது. டேய் சோம்பேறி பத்லு, எங்கடா போன? ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது, எனக்கு பயமா இருக்கு. தனியா இருக்கிறது எனக்கு பயமா இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அந்த பூசணிக்கா மண்டை எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன தலைமையிலே கொட்டுவான்டா. இந்த மண்டை பையன் பத்லு எங்க போனான்னு தெரியல. எல்லா வேலையும் நானே செய்யணும். எவ்வளவு நேரம் டயலாக் பேசிக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணியை குடிப்போம். பத்லு, பச்சை கலர்ல இருந்த நீ நீல கலர்ல மாறிட்டியே. பச்சை கலர் சிக்கிச்சா, நீல கலர் சிக்கிச்சான்னு ஏன்டா இப்படி பண்ற? இப்பவே கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி வச்சு உன் மேல ஊத்தி உன்னை பச்சை கலருக்கு கொண்டு வந்துடுறேன். நீ எல்லாம் நல்லா வருவடா. டாக்டர் ஜாட்கா, டாக்டர் ஜாட்கா, எங்க போனீங்க டாக்டர்? கஜா கஜா, இங்க பேய் இருக்குது. பூதம், பேய், பூதம். அத பாத்தியா கேட்டியா? அந்த கஜ கஜா நம்மள பூதம்னு நினைச்சிட்டான் மோட்டோ. நல்லதா போச்சு, நம்மள காப்பாத்தி விடுறதுக்காகவே ஒரு புண்ணியவன் வந்திருக்கான். தப்பு செஞ்ச பிதுங்கின கண்ண நீ இங்க இருக்க, அவன் வந்து வாண்டடா மாட்டிக்கிறான். யோ டாக்டர் ஜாட்கா, ஹலோ ஹலோ. என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா கஜகஜா, உனக்கு என்ன பிரச்சனை? எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வாங்க. உங்க வீட்டுல பூதம் இருக்குது. அட, என் வீட்டுல பூதமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுப்பா. நீ கொஞ்ச நேரம் பதறாம அங்கேயே இரு. நான் இப்பவே கிளம்பி அங்க வரேன். ஓகே, சும்மா கன்ஃபியூஸ் பண்ணாத, வரேன் இரு. டேய் பத்லு, இந்த பெட்ரூம் யாவது ஒழுங்கா சுத்தம் பண்ணணும். முதல்ல நீ கட்டில தூக்கு, நான் கட்டில சுத்தம் பண்றேன். அடே மோட்டோ, நான் தூக்கி பிடிக்கிறதுக்கு ரொம்ப கை வலிக்கும். சீக்கிரமா வேலையை செஞ்சு முடி மோட்டோ. இது என்ன மோட்டோ, 10 சிமெண்ட் மூட்டை அளவுக்கு வெயிட் ஆயிருக்கு. என்னால வெயிட் தாங்க முடியல. சீக்கிரம். நீ சரியான சோம்பேறிடா. 2 கை வலிக்குதுன்னு போது ஒரு கைக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது தானே. அப்பா பட்லு, எனக்கு தெரியாம ஒரு கால் சகப்பு சூ எப்ப வாங்கின? உனக்கு ஒண்ணுமே தெரியலடா. ஒரு பக்கம் பெட்ட நான் தூக்கி பிடிக்கிறேன், நீ கீழே சுத்தம் பண்ணு. ஹலோ ஹலோ, யாருங்க? இல்ல ராங் நம்பர். அதுவா, அது என் பேரு மோட்டுங்க. அதாவது நான் இந்த புர்ஃபுரி நகர்ல இருந்து பேசுறேன். ஆமா, உங்க பேரு என்ன? நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓஹோ, நீங்களா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்கீங்க? சரி, எல்லாரையும் விசாரிச்சதா சொல்லுங்க. அப்புறம் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்க? ஓ சரி சரி, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். பை பை. பத்லு, எங்கடா போன? நேரம் கிடைச்சா ஓபி அடிச்சிடறாங்க சோம்பேறி. வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட சொன்னா எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டு போறேன். ஆஹா, இந்த பெட்டுக்கு ஒரு காலு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு. டேய் பத்லு மண்டையா, பெட்டுக்கு கீழே ஏன்டா கால் ஆடிக்கிட்டு இருக்க? நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்க. வாடா வெளியா. ஏண்டா தூங்கணும்னு ஆசைப்பட்டா பெட்டுக்கு மேல படுக்க வேண்டியதானே? பெட்டுக்கு கீழே எவனா படுப்பானாடா? நான் ஏன்டா அங்க போய் தூங்க போறேன்? நீ என் மேல பெட்டை போட்டு மூடிட்டடா வீங்கன மூஞ்சா. கோவத்தை கலராத. ஓ சாரி சாரி சாரி, மன்னிச்சுக்கடா பத்லு. சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு பெரிய கோவம் பண்ணலாமா? சரி, நான் என்ன பண்றேன், மேல போய் ஃபேனை சுத்தம் பண்றேன். நீ கீழே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே, பாத்து மோட்டோ, சுதானமா ஏறு. பத்லு, இன்னும் கொஞ்சம் மேல தூக்குடா. இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு. என்னால இதுக்கு மேல உன்னை தூக்க முடியாதுடா.
நீயே இதுக்கு மேல மேல ஏறிக்க மோட்டோ. டேய் சோம்பேறி. டேய் பத்துலு, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி எல்லா வேலையும் சொதப்பிக்கிட்டே இருக்க? போடா, மேல இருந்து ஃபேன் கீழே விழுந்தது அநேகமா ரிப்பேர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாத்துருவோம். செக் பண்ணலாம், இருடா. போடாதடா, சுவிட்சே போடாதடா. ஆஹா, போட்டுட்டானே. பேய் போத போயிடுச்சு போல இருக்குது. கஜா கஜா பூதம் இங்கதான் இருக்குது. டாக்டர் ஜட்கானி எங்கயா இருக்கிற? உன் வீட்டுல மொத்தம் 4 பூதம் இருக்குது. 2 கருப்பா இருக்குது, 2 வெள்ளையா இருக்குது. என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எப்படி பார்த்ததே இல்ல டாக்டர் ஜட்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். பாய் பாய். இங்க பாரு மோட்டோ, நாம 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டை கிளீன் பண்றதா சொல்லி சுத்தமா நாசகோஷம் பண்ணிட்டோம் மோட்டோ. கடைசியா இருக்கிறது இந்த ஆள் மட்டும் தான் இருக்கு மோட்டோ. இதையாவது நாங்க ரொம்ப அற்புதமா கிளீன் பண்ணி வைக்கலாம்டா. முதல்ல அந்த ஃபயர் பிளேஸையும் சிம்னியும் சுத்தம் பண்ணுவோம். மோட்டோ, நீ என்ன பண்றனா, ஒரு பெரிய கொம்பை எடுத்துக்கிற, அதுக்கு முனையில பெரிய துணியை சுத்தி என்கிட்ட தர. நீ என்ன பண்ற, கீழ இருந்து அந்த கொம்பை மேல என்கிட்ட தர, நான் அதை பிக்கப் பண்றேன். அதை வச்சு நான் எல்லா இடத்தையும் சுத்தம் பண்றேன். இது டைமிங். ஏதாவது சொதப்பண்ணா தொலைச்சிட வேண்டாம் சோம்பேறி. எவ்வளவு டைட்டா கட்டினாலும் நிக்க மாட்டேங்குது. அப்படித்தாண்டா நல்ல புள்ளடா நீ. என்ன சத்தம் அது? டேய் பத்துலு, மேல ஏறி சிம்னியை பாக்குறேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. வந்த வேலையை சீக்கிரம் முடிக்க வேண்டாமா? அந்த பூசணிக்காய் மண்டைய வரதுக்குள்ள வீடை கிளீன் பண்ணணும். சீக்கிரம் மேல ஏறா. டைம் இஸ் a gold. Don't waste your time. ஓகே, இப்போ நீ என்ன பண்ற? சரியான நேரத்துல அதை என்கிட்ட அனுப்ப மாட்டோம். இப்போ நான் புடிச்சிட்டேன், நீ கீழே புடிச்சு இழு மாட்டோம். நல்லா புடுறா, நல்லா புடி. அக்கா, அம்மாக்கா, அம்மாக்கா, டேய் கோவப்படாத, நீ தான் மேல இருந்து கீழே என் மேல விழுந்த. அப்படியா? டேய் மண்டையா, வேண்டாம், அடிக்காத, போதும்டா. இனிமே வீட்டை சுத்தம் பண்றோங்கிற எண்ணத்தையே கை விட்டுறா. இந்த வீட்டு மேல புல்டோசர் வச்சு இடிக்கல, அவ்வளவுதான். அதனால இங்க இருந்து உடனே நம்ம கிளம்பி ஓடிடலாம் மோட்டோ. டாக்டர் ஜட்காவுக்கு தெரிஞ்ச 1/2 மணி நேரம் தோசைகளை சூடு பண்ணி மேல உட்கார வச்சிராரு, ஓடிடலாம். டேய் பத்துலு, பூசணிக்காய் மண்டையா வீட்ல இருக்கிறத விட லேப்ல தான் அதிக நேரம் இருப்பான். அதனால நாம லேப நல்லா சுத்தம் பண்ணனா அந்த பூசணிக்காய் மண்டையா கண்டிப்பா சந்தோஷப்படுவான். என்ன சொல்ற? இனிமே உன்னை நம்பி நான் எந்த விஷயத்திலும் இறங்க தயாரா இல்ல மோட்டோ. உன்கிட்ட ஆரம்பம் நல்லா இருக்கு, பினிஷிங் சரியில்லை. டேய் பத்துலு, சொன்னா கேளுடா, என்ன விட்டு போகாதடா ப்ளீஸ். வீட்ல நடந்த மாதிரி எதுவுமே லேப்ல நடக்காதடா. உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன். நீ சால்ட் போட்ட சமோசா சாப்பிடுறானா இருந்தா என் கையை விடுறா மோட்டோ, விடுறா. அடா சோம்பேறி. வா. டாக்டர் ஜட்கா எங்க இருக்கிறீங்க பாக்கா? தாத்தா பூதம் 2 பூதம். கொஞ்சம் நில்லுப்பா. நில்லு. யோ டாக்டர் ஜட்கா, மொத்தம் 6 பூதம் நான் பார்த்தயா. 2 கருப்பு, 2 வெள்ளை, 2 கலர் கலரா இருக்குதியா. அங்க பாரியா, பூதம் நிக்குது பாரியா, கலர் கலரா நிக்குதியா. சட்டை போட்ட பூதம் வருது, உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் மோட்டோ. சீக்கிரம் ஓடி வந்துடு, சீக்கிரம். மாட்டினா நம்ம கதை அதோ கத்திதான் மோட்டோ. அட கஜா, பேய் பூதம்லாம் எதுவும் கிடையாதுப்பா. நீ என் கூட வா, உள்ள போய் பூதமா பேயான்னு நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? பேசாம என்ன பண்றது? என்ன இது? அடடா, என் கிச்சனை மொத்தமா யாரோ நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்களே. என்னோட பெட்ரூமை இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே. யாரு பண்ணிருப்பா? இந்த மாதிரி செஞ்சது யாருன்னு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இத பார்த்தா புரியுது. கண்டிப்பா மோட்டுவ பத்துலு இங்க இருக்கணும். அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிருப்பானுங்க. இந்த மாதிரி அவனுங்களை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது, எனக்கு நல்லா தெரியும். அடடா பத்துலு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நீ எங்க இருக்க? சொல்லுங்கண்ணா, நீ எங்க இருக்க? நான்
நான் வந்து வீட்டை சுத்தம் பண்ற ஒரு புனிதமான காரியத்துல இறங்கி இருக்கேன். இங்கதான் பக்கத்துல ஒரு வீட்ல ஒளிஞ்சிருக்கேன். பதுங்கி இருக்கேன். இல்ல என் வீட்டுல இருந்து உன்னோட வேலையை நீ ஆரம்பிச்சிருக்கலாம்லப்பா. என் வீடு இப்போ பயங்கரமா சுத்தமா இருக்கு. அது உனக்கு தெரியுமா? வந்து பாக்குறியா? அப்புறம் ஜட்கா சார், என் ஃப்ரெண்டோட ஒரு போர்ட் மீட்டிங் இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஈவினிங் வந்து மீட் பண்றேன். பை பை, டாடா. இந்த ட்ரம்முக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது பறக்கிற மாதிரியே இருக்கு. உனக்கு ஏதாவது தெரியுதா? சரி மோட்டு, உள்ள புழுக்கமா இருக்கு. வெளியில காத்தோட்டமா கொஞ்ச நேரம் நின்று வரலாமா? ஆஹா, நாம உண்மையிலேயே பறந்துகிட்டு இருக்கோம் பத்துலு. எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்கய்யா. டேய் டீ கடை மண்டையா, இன்னொரு பிளேட் சமோசா சூடா குடுறா. அட ஒரு முறை வேற ஏதாவது சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் சமோசா சமோசாங்கற. ஒரு காலி பிளேட் தரீங்களா? அட பச்சை முட்டைய சாப்பிட போற. குடு, நான் சமைச்சு தரேன். அட இது முட்டை இல்ல, இது சமோசா. நாங்க டீ குடிக்கும் போது சமோசா சாப்பிடுறது எங்க வழக்கம். ஆமா. அட என்ன பார்த்தா உங்களுக்கு குருட மாதிரி தெரியுதா? மோட்டு நீயே சொல்லு, இது முட்டையா சமோசாவா? இது முட்டைதான். இல்ல இல்ல, இது சமோசா தான். நாங்க எப்பவும் இந்த சமோசாவை தான் சாப்பிடுவோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. முட்டைக்குள்ள சமோசா எப்படி வந்தது? அடா, இவங்க உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் கருப்பு கண்ணாடி, நீங்க கொஞ்சம் மேல சொல்லுங்க. அட, இந்த முட்டைய எங்க கோழி தான் போடும். அது மட்டும் இல்ல, காலையில மத்தியானம் சாயந்தரம்னு நிறைய முட்டை போடும். அதுக்கப்புறம் நாங்க ஃப்ரீயா நாள் பூரா முட்டையில இருந்து சமோசாவை எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம். அந்த மாதிரி கோழி எங்கடா கிடைக்குது? எங்களுக்கு சொல்லு, நாங்க வாங்கிக்கிறோம். சரி சரி, இங்க இருந்து கிளம்பு கிளம்பு. என் கடையை இழுத்து மூடவா வந்திருக்க? இருக்க வரேன். மோட்டு எங்கடா ஓடுற? நில்லுடா, நானே வர்றேன். அவங்களுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பாஸ் பாஸ், மோட்டு எங்களை துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். சுவாமிஜி சுவாமிஜி, நீங்க எங்களுக்கு சமோசா முட்டையை இடுற கோழியை கொடுத்திருக்கீங்கல்ல, அது நாள் பூரா எங்களுக்கு சமோசா முட்டையை போட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமிஜி தான். அதுக்காக நாங்க கொடுக்கிற இந்த தட்சணையை ஏத்துக்கோங்க. சாமி, எனக்கு இந்த சமோசா போடுற முட்டையை கொடுங்க, அந்த கோழியை கொடுங்க. நான் போட்டு தினம் முட்டையை போட்டு போட்டு சமோசா எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ் சாமி. அவ்வளவுதானே, இந்த மகனே வச்சுக்கோ. இதுதான் தினமும் சமோசா முட்டை போடுற கோழி. இது வெறும் 1000 ரூபாய் தான் மகனே. கடைசியா ஒரே ஒரு கோழி மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அதனால ஒண்ணு பரவாயில்ல சாமுஜி, இந்த கோழியை எனக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே முட்டை வழியா சமோசா கிடைக்கும். ஆஹா, எவ்வளவு சமோசா, எவ்வளவு சமோசா. நான் உங்களுக்கு 2000 ரூபாய் தரேன். இந்த கோழியை எனக்கு கொடுத்துருங்க. 3000? அப்போ 4000 தரேன். அவர் கோழியை ஏற்கனவே எனக்கு வித்துட்டாரு. நான் வாங்கிட்ட மரியாதை இங்கிருந்து போகடா தாடி பசங்களா. இந்த மகனே, இந்த கோழியை வச்சுக்கோ. இது இனிமே உனக்கு தான் சொந்தம். கேளு மகனே, இந்த கோழி தினமும் சமோசா முட்டை போடணும்னா அதுக்கு நீ ஒரு காரியம் பண்ணணும். இதுக்கு நீ ஸ்பெஷல் சமோசா தீனிய ஒரு பிளேட்ல வச்சு கொடுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் சமோசா பவுல்ல இதுக்கு நீ தண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சமோசா நாப்கின்ல வச்சு பண்ணணும். அதனால இதோட ஃபுல் கிட்டையும் நீ வாங்கிட்டு போ மகனே. இதோட விலை 10,000 ரூபாய் ஆகும். ஆனா நான் இத வெறும் 5,000 ரூபாய்க்கு கொடுக்க போறேன். சந்தோஷம் தானே? அப்படின்னா 5,000 ரூபாய் டிஸ்கவுண்டா கொடுங்க சாமி. ஹோ, இந்தாங்க சாமி 5,000 ரூபாய் கொடுங்க சாமி. ஆஹா, ரொம்ப ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. ஜாலி ஜாலி ஏமாத்திட்டேன், ஜாலி ஜாலி ஏமாத்திட்டேன்.
டேய் பத்துலோ, இங்க பாத்தியாடா சமோசா முட்டை போடுற கோழி. இந்த கோழி அவர்கிட்ட 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அவரு என்ன பார்த்து அப்பாவி மகனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில அவர் தான் அப்பாவி ஆயிட்டாரு. நான் புத்திசாலித்தனமா இதை வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி? உன்னெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு மோட்டோ. அந்த டூப்ளிகேட் சாமியாரு உன் மண்டையில நல்லா மிளகா அரைச்சிட்டாரு. 6000 கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கல, நல்ல அனுபவி. அனுபவிக்கத்தான் போறேன். இந்த கோழி போடுற முட்டையை உடச்சு அதுல இருக்கிற சமோசாவை சாப்பிட போறேன். அந்த டீ கடை மண்டைய கிட்ட காசு கொடுத்துக்கிட்டு சமோசா சாப்பிடவே மாட்டேன். ஆஹா, என் செல்ல கோழி இது முட்டை போடும். அந்த முட்டை வழியா சமோசா கிடைக்கும். அந்த சமோசாவை சூடா சாப்பிடுவேன். தொட்டுக்க ஒண்ணுமே வேண்டாம். ஆஹா, சாப்பிட்டு நல்லா குறந்து விட்டு தூங்க போறேன். அடே மோட்டோ, சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தா வேலை வெட்டிய நீ எப்பதான் பார்க்க போற? சாப்பிடுதா? இப்ப முட்டை போடும். என்ன ஆளுங்க இவங்க? முட்டை போடு. எங்க ஓடுற? ஆஹா, ஏய் போ 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 வா 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 வா. ஏய் மோட்டோ, அட இது ஒரு கோழி. இது வேற போற. ஏய் பாத்துற டேய். என்னடா ஆஃபாயில வருது? முட்டைய போடாத வரைக்கும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க போல இருக்கு. ஆஹா, 2 முட்டை சூடா உள்ள இருந்து சமோசா வரப்போகுது. நான் அதை சாப்பிட போறேன். என்னுடைய 2 சமோசா முட்டை. ஆஹா பத்துலோ, இது சாதாரண முட்டை தான்டா, சமோசா முட்டை இல்ல. சமோசா போற பார்ட்ஸ் வேலை செய்யல நினைக்கிறேன். சாமியார் போய் சொல்லிட்டு வந்துட்டுமா நானு? போத நிறுத்துறா உன் சாமியார் புராணத்தை. இப்பவே போய் அந்த சாமியார் ஒரிஜினலா ஜெராக்ஸா நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். என் கிரிமினல் பிரெயினோட ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பாத்தீங்களா? மோட்டுவ ஒரு முட்டாளாவே நான் ஆக்கிட்டேன் பாத்தீங்களா? இப்ப அந்த கோழி போடுற முட்டையில இருந்து அவன் சமோசாவை தேடிக்கிட்டு இருப்பான். அப்புறம் சுவாமியையும் தேடிக்கிட்டே தான் இருக்க போறான். அவனுக்கு என்னைக்கு தெரிய போறது இல்ல, ஜான் த டான் சுவாமியா மாதிரி அவன்கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சுட்டான்னு. நான் இந்த குட்ட பையல சும்மா விட மாட்டேன். இந்த வாய்க்க. என்ன பண்றாங்க? டேய் செல்ல ஏண்டா நொறுக்குற? டேய் யாருகிட்ட? யாரை ஏமாத்துற? அடே முக்கா மண்டையா, நீ அந்த ஜானுக்கு இல்ல என் போனுக்கு தாண்டா வேட்டு வைக்க பாக்குற. நிறுத்துடா, நிறுத்து. அந்த ஜான அவனோட மூளையை பயன்படுத்தி உன் மண்டையில நல்லா ஊறுகாவை அரைச்சி இருக்கான். இப்ப நாமளும் நம்மளோட மூளையை பயன்படுத்தி அவன் மண்டையில மசாலா அரைக்கலாம்டா. சாரிடா. ஆனா வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா? இந்த நல்ல ஐடியா ஒர்க் அவுட் ஆகணும்னா நாம உடனடியா போய் கெஸ்ட் ஏறாம பார்த்தாகணும். கஜா என்ன மோட்டோ எப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன்னு? உன்னை யாராவது பின்னாடி துரத்துறாங்களா என்ன? அதையே கேக்குறீங்க பல்ராம் நாயுடு. ஒரு வைர வியாபாரி எங்க வீட்டு வழியா போய்கிட்டு இருக்கும்போது கால் தடிக்கு கீழே விழுந்தாரா. அவர் கையில இந்த வைரெல்லாம் கீழே விழுந்துருச்சா. இந்த கோழி தீனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எல்லா வைரத்தையும் பாதிக்கு மேல முழுங்கிடுச்சு. கஜா என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த கோழி முட்டை போடும் போது உள்ள வைரம் இருக்குமாப்பா. ஆமா, அந்த வைர வியாபாரி கூட அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த கோழி அவருக்கு வேணுமா? ஏன்னா இது வயிற்றுக்குள்ள போன வைரம் முட்டை வழியா வெளியே வரணும், முட்டையில இருந்து வைரம் வரும்னு சொன்னாரு. அதனாலதான் இதை தூக்கிட்டு நான் இங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். ஹலோ பையா ஷாரோ, அந்த கோழியை எனக்கு கொடுத்துருங்க ஷாரோ. நான் உங்களுக்கு $10,000 தருதோ. நாங்க துபாயில இருந்து வருது. இந்த கோழியை 10 வைரத்தை சாப்பிட்டுருத்தோ. கோழி நீங்க எனக்கே தருதோ. மோட்டோ, என் தம்பி, என் நண்பா, நான் உன்னை ரொம்ப சீட் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா. நான் தான் சுவாமியா மாதிரி உன்கிட்ட இந்த கோழிய வித்தேன். ஆமா, இந்தா உன்னோட 6000 ரூபாய நீ திருப்பி வாங்கிக்கோ. இந்த கோழியை என்கிட்ட கொடுத்துருப்பா. இல்ல பையா, இந்த கோழியை வாங்குற அளவுக்கு நீங்க நல்லா வளரணும். இது என்னோட கோழி. பெரியவங்களே எதிர்த்து பேசாதே, குடுடோ. என்ன இந்த கோழி சேக்கே ஓட்ட பந்தயம் வைக்குதோ? அசஞ்சவன் இல்ல, ஒத்திக்கிட்டு ஓடி வருதோ.
வேணாம் குத்தாது. அந்த கையில கற்பனை விட்டுறாத. 6000 கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோ சொன்னா கேளு ப்ளீஸ். கோழி நம்மளே தேடி வந்துருச்சு. புடிங்கோ. ஆகாயத்து மேல பாத்தி வச்சிருக்குது கோழி. அத கனவுல இந்த கோழி மறுபடியும் தலையில வந்து உட்காந்துருச்சு. எனக்கு இப்ப நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். ஸ்பீடா ஓட்டு இல்லனா உனக்கு பேட் லக் வந்துட போகுது. பாஸ் சீக்கிரம் ஓடுங்க பாஸ். ஸ்டாப் இந்த நேம் ஆஃப் லா. சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். அத கடவுளே, இதோட குறியில இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். வேண்டாம் பட்டில செல்ல கைய மட்டும் கொத்தாத. அந்த வேலை பண்ணாத, கீழே விழுந்துருவோம். நீ மேல போய் பழிய போடுற. நான் வைரமா சாப்பிட்டேன். வைரத்தை எப்ப சாப்பிட்டேன்? இந்தா இப்ப அனுபவி. கோழி அங்க இருக்குதோ. மோட்டு, இந்த உன்னோட 6000 ரூபாய். நான் இந்த கோழியை திருப்பி வாங்கிக்கிறேன். அத பாவீங்களா, இங்க என்ன நடக்குது? ஜான் எதுக்காக அந்த கோழியை எடுத்துட்டு ஓடுறான்? எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்ப இந்த முட்டைய உடைச்சதோ நான் கோடீஸ்வராக போறேன். இதுல வைரத்தையே காணுமே. இதுலயும் இல்லையே. எங்க போச்சு? எதுலயுமே வைரம் இல்ல. இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல. அப்ப அவன் என்கிட்ட பொய் சொல்லிட்டானா? என்ன ஏமாத்திட்டா? பாஸ் நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்சு மோட்டு உங்களை முட்டாளாக்கிட்டு அவனோட பணத்தை எடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப கரெக்டா சொன்ன. ஆனா நான் இப்ப உன்னை இங்க விட போறது இல்ல. அந்த கோழியை வித்த குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன்.